ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்துல வல்லம்ன்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த அழகான கிராமத்துல ஒரு சிறிய மலைக்கு மேல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மலை குன்றுன்னு சொல்லலாம். இந்த குன்றுல பாத்தீங்கன்னா குடைவரை கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமைமிக்க கோவில். அதாவது பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்து மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட குடைவரை கோவில். இந்த கோவில்ல சிவனும் விஷ்ணுவும் இங்க அமைந்திருக்காங்க. சிவபெருமாள் வேதாந்தீஸ்வரர், விஷ்ணுவோடைய பெயர் பாத்தீங்கன்னா கரி வரதராஜ பெருமாள் இங்க அமைஞ்சிருக்காங்க. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மூத்த தேவியான ஜேஷ்டா தேவி, அதாவது இப்ப மூதேவின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க, அந்த சிற்பமும் இங்க அமைந்திருக்கான். வாங்க நம்ம மேல போய் கோவில பாக்கலாம். பாத்தீங்கன்னா கீழே நமக்கு போர்டு அமைச்சிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட். பாத்தீங்கன்னா இதுல தெரியும் பாருங்க, குடைவரை கோவில். பல்லவர் காலத்து குடைவரை கோவில், மகேந்திரவர்மன். பக்கத்துல கேட்டு மூடிட்டு இருக்கு. ஒரு சிறிய மலை தான், கொஞ்சம் படிக்கட்டு தான் இருக்கு, நம்ம தந்துட்டு தான் போனோம். இதுதான் படிக்கட்டு. ஒரு சின்ன ஒரு குன்று, அதாவது ஒரு சின்ன மலை, கொஞ்சம் படிக்கட்டு தான். இங்க பாருங்க சைட்ல ராசி போட்டிருக்கு பாருங்க, ராசி பலன்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த மாதிரி ராசி போட்டு இருக்காங்க. இங்க எதனால படிக்கட்டுல அந்த ராசி போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசிக்கு, அதாவது அவங்களுக்கு ஒரு ராசி இருக்கும். அவங்களுக்கு என்ன ராசியோ அதுக்கு நேரா இருக்கிற படிக்கட்டுல நின்று அந்த அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் இல்ல அவங்க குல தெய்வங்களையும் நினைச்சு ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு 11 முறை சொன்னா அவங்களுடைய, அதாவது அந்த தோஷங்கள் எந்த தோஷமா இருந்தாலும் அது நீங்கும்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க. இங்க எல்லா ராசியும் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம், நம்மளுக்கு என்ன ராசியோ அதுக்கு நேரா நின்று நம்ம தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு போட்டுருக்கு. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க விநாயகர் அமைஞ்சிருக்காரு. இது ஒரு பெரிய பாறை. இதுல தான் குடையப்பட்டு பெருமாளுடைய குடைவரை கோவிலை பல்லவர் காலத்துல அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே கருடாழ்வார், பக்கம் துவார பாலகர், உள்ள கருவறையில் பார்த்தீங்கன்னா கரி வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட ரொம்ப அழகான கோலத்தில், நின்ற கோலத்தில் அழகாக அமைஞ்சிருக்காரு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். மேலே பாருங்கள், குடைவரை கோவில் டிசைனிங் நல்லாவே தெரியுது பாருங்கள். பல்லவர் காலத்து குடைவரை கோவில்னாவே அது ஒரு தனி டிசைனிங், பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்கவுங்களுடைய கைவண்ண கலைகளை ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க. சைட்டில் தாயாரோட சிற்பம், இதுவும் குடைவரை சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு பாறையிலேயே. நம்ம ஃபஸ்ட்டு குடைவரை கோவிலை பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்ட்ரைட்டாக படிக்கட்டு போகுது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தியான மண்டபம்னு போட்டிருக்கு. ஒரு அழகான ஒரு சுதை சிற்பம் இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கோவில் ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவில் தான் ஞாபகம் வரும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா தாயார் சிவபெருமாரில் கட்டி அணைச்ச மாதிரி ரொம்ப அற்புதமான காட்சி அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு பாறை இருக்குது பாருங்கள். அந்த பாறையை குடையப்பட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே விநாயகர், அங்கே சின்னதாக தெரியுது பாருங்கள் நந்தி. அது வாசல், குடைவரை வாசல். இது ஒரு குடைவரை கோவில். இது ஃபுல்லாக நட சாத்திட்டு இருக்கிறதால நம்மளுக்கு சரியாக தெரியல. தியான மண்டபத்துக்கு அடுத்தது இந்த பக்கம் ஒரு படிக்கட்டு ஸ்ட்ரைட்டாக போகுது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டு தான். வயசானவங்க, குழந்தைங்க எல்லாமே நம்ம மேலே பார்க்கலாம். ஸ்ரீ முருகர் வள்ளி தேவனை சன்னதி, முருகப்பெருமாள் வள்ளி தேவனை சன்னதிக்கு அடுத்தது இங்கே ஒரு கொஞ்சம் படிக்கட்டு. இந்த பாறையிலே குடையப்பட்டு சிற்பம் செதுக்கியிருக்காங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா ஜேஷ்டா தேவி. இவங்க பார்த்திங்கன்னா தேவிக்கெல்லாம் மூத்த தேவி இவங்க தான், ஜேஷ்டா தேவி.
மூத்த தேவின்றதால மூதேவின்ட்டு அழைக்கப்படுறாங்க. ஒரு மூதேவின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம திட்டும்போது கூட அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இவங்க அவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வம். இந்த மாதிரி சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம நிறைய கோவில்லலாம் நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு அரிதுன்னே சொல்லலாம். இது சில கோவிலில் தான் இந்த மாதிரி இந்த அம்மன், இந்த தாயாரோடைய சிற்பம் அமைஞ்சிருக்கும். இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இந்த ஒரு பெரிய பாறை அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள பார்த்திங்கன்னா கருவறை. இங்கே ஃபஸ்ட்டில் வந்து பைரவர் அமைஞ்சிருக்காரு. அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு குடைவரையில் பார்த்திங்கன்னா தாயார். இங்கே இருக்கிற தாயாரோடைய பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஞானாம்பிகை. இவங்களுக்கு வந்து 3 கண்ணு இருக்கான் இவங்களுக்கு. இது ஒரு தனி சிறப்பு இங்கே இருக்கிற அம்மனுக்கு. குடைவரை சிவபெருமாள் வேதாந்தீஸ்வரர், ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத வேதாந்தீஸ்வரர் பெருமாள், சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. ரொம்ப அழகாக அற்புதமாக சிவலிங்கம் வடிவில் ரொம்ப அம்சமாக இங்கே வந்து அமைஞ்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி வந்து நந்தி தேவர், அவருக்கு கருவறை வாசலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த பக்கம் துவார பாலகர்கள், எல்லா பழமையான சிற்பங்கள், குடைவரை சிற்பங்கள் எல்லாமே பல்லவர் காலத்து சிற்பங்கள். மேலே வந்து 10,008 ருத்ராட்ச மாலைகள் அமைஞ்சிருக்கோம். அது கீழே சிவபெருமாளாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகான தரிசனம். குடைவரையில் பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமி தாயாரோடு அமைந்திருக்காரு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அடுத்தது மாணிக்க வாசகர், 4 சிற்பம் அமைச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு போட்டிருக்காங்க பாருங்கள். வல்லம் மலை கோவிலின் தனி சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு பதிவிட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து பழமையான கோவிலில் வந்து கல்வெட்டுகள் மூலிமா நம்மளால் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அதெல்லாம் படிக்க தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு புரிகிற மாதிரி அதை வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்மளுக்கு நல்லா புரிகிற மாதிரி எழுத்துக்களில் போடும்போது நம்ம அந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த கல்வெட்டு மூலிமா தெரிய வராத ஆளுங்க, பக்தர்களுக்கு கோவிலுக்கு வரவங்களால தெரிஞ்சுக்க முடியறதில்ல. யதார்த்தமாக வந்து கடவுளை தரிசனம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கின்னு கடவுளை வழிபடும்போது அது ஒரு தனி ஒரு மன சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு குடைவரை விநாயகர் சிற்பம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் அமர்ந்த கோலத்தில் நம்ம வந்து வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த அளவு ரொம்ப அற்புதமாக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. பாறையிலே செதுக்கப்பட்டு ரொம்ப அற்புதமாக இங்கே விநாயகர் ரொம்ப அழகான ஒரு வடிவில் இங்கே அமர்ந்த கோலத்தில் அற்புதமாக அமைந்திருக்காரு. ஒரு கால் பார்த்திங்கன்னா அந்த குத்தங்கால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு அது மேலே வந்து ஒரு கையை வச்சுட்டு இன்னொரு கால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, ஒரு கை பார்த்திங்கன்னா அந்த கல் மேலே அப்படியே வந்து சாஞ்ச மாதிரி உட்காந்துன்னு இருக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு வடிவம், முகமே அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு பெரிய சிலை. இங்கே வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியும், நீங்கள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பெரிய சிற்பமாக இந்த வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோலம் வேறு எந்த கோவிலும் பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த தும்பி கையில் பார்த்தீங்கன்னா லட்டு, பல்லவர் காலத்து கை வண்ணம் அப்படியே அழகாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம். இதுக்கே நம்ம பழமையான கோவில் போனோம்னா அவ்வளோ பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகர் பெருமைகள், இவருடைய பெருமைகளை இங்கே வந்து பதிவிட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க. ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த சைடில் பாறை படிக்கட்டு, ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. இந்த 2 பாறைக்கும் நடுவில் ஒரு பாறை அப்படியே விழுந்த மாதிரி இருக்குது. அது கீழே அந்த மாதிரி ஒரு இடம். இது அநேகமாக வந்து அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கான ஒரு இடமா வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
இந்த ஒரு பாறையில் தான் வந்து சிவபெருமாள், ஞானாம்பிகை தாயார், அதுக்கப்புறமா பக்கத்தில் 3 குடவரையும் வந்து செதுக்கப்பட்டு இருக்காங்க. இங்கே வந்து விநாயகர், எல்லாமே இதே ஒரு பாறையிலே கோவில் அப்படியே அழகாக அமைச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தெரியும் ஜேஷ்டா தேவியோட சிற்பம் இங்கே அமைச்சிருக்காங்க. மூத்த தேவியான ஜேஷ்டா தேவியோட அவங்களுடைய சிறப்பு இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதை கூட நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு சிறப்பு இவங்களுடைய சிறப்பே. எல்லாருமே வந்து கோவில் பார்த்திருப்பீங்க. ஒரு சிறிய மலையில பாத்தீங்கன்னா 3 குடைவரை, 2 சிவபெருமானோட குடைவரை கோவில். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற குடைவரை பாத்தீங்கன்னா கரி வரதராஜ பெருமாள் கோவில். அதுக்கப்புறமா வந்து துர்கை அம்மன், 2 துவாரபாலகர்கள் அமைஞ்சிருக்காங்க. இதே இருக்கிற ஃபர்ஸ்ட் குடைவரை கோவில்ல இருக்கிற சிவபெருமாள் ரொம்ப வித்தியாசமான முறையில பாத்தீங்கன்னா ஆவுடை இல்லாம ஒரு சிவலிங்கம் மட்டும் அமைஞ்சிருக்கு. அதாவது பசுபதி பாசம் சொல்லிட்டு சைவ சித்தாந்தத்தை குறிக்கிற மாதிரி கீழே வந்து ரொம்ப அற்புதமா செதுக்கப்பட்டு இருக்கு. 2 துவாரபாலகர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் சிற்பம் அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு பேக் சைட்ல தெரியுது பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட்ல ஞானாம்பிகை சமேத வேதாந்தீஸ்வரர் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ரொம்ப அற்புதமா விநாயகர் அமர்ந்த கோலத்துல ஒரு வித்தியாசமான கோலத்துல இங்க அமைந்திருக்காரு. ரொம்ப அழகா பல்லவர் காலத்துல அவங்களோட கைவண்ண கலைகளை இங்க வந்து ரொம்ப அற்புதமா வந்து இங்க காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வேற எந்த கோயில பாத்துருக்க மாட்டோம். நீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு அழகான ஒரு அமைப்பா இங்க விநாயகர் ரொம்ப பெரிய சிற்பமா இங்க செதுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இந்த கோவில்ல வந்து சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திருப்பாற்கடல்ல வண்ண கடையும் போது ஃபர்ஸ்ட் தேவியா தோன்றியவங்க தான் பாத்தீங்கன்னா மூத்த தேவியான ஜேஷ்டா தேவி. அது வந்து பிற்காலத்துல வந்து முதல் தேவின்னு சொல்லிட்டு, மூத்த தேவின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து மூதேவின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இது யாருன்னா திட்டும்போது கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள வழிபட்டா அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இங்க வந்து பதிவிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஜேஷ்டா தேவிக்கு பக்கத்திலே வந்து ஒரு போர்டுல வந்து பெயிண்டிங்ல வந்து அந்த அம்மனுடைய சிறப்பை அங்க வந்து பதிவிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போதுதான் நானே நிறைய விஷயம் அந்த அம்மனுடைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கினேன். அவங்கள வழிபட்டா நிறைய நமக்கு வந்து செல்வம் கிடைச்சா மட்டும் போதாது, அதை நம்ம அனுபவிக்கிற அந்த சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கணும். அது இந்த தாயை வணங்கினா நமக்கு கிடைக்கிறத வந்து இங்க போர்டுல பதிவிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல விநாயகருடைய அவங்களுடைய சிறப்பும் வந்து பக்கத்துல போர்டுலயே பதிவிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி வந்து பழமையான கோவில்ல கல்வெட்டு மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, நிறைய பேரால அதை படிக்கிறதுக்கு தெரியாது நமக்கு எல்லாம். அதை வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி இந்த போர்டுல வந்து பதிவிடுறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை வந்து இங்க அதிகமா வந்து அழகா பதிவிட்டு இருக்காங்க. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் வீடியோல வந்து அந்த பதிவுகளை போட்டிருக்கேன், நீங்க பாஸ் பண்ணி அழகா படிச்சு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வரலாம். ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு சிறிய மலையில யாருன்னா வரலாம், வயசானவங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா வரலாம். நாங்க சம வெயில்ல வந்தோம். கோவில்ல நட சாத்திட்டு இருந்தது. ஆனா 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் திறக்கிறதா கீழே போட்டிருக்கு. நம்ம வந்த டைம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மூடிட்டு இருந்தது. மூடி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எல்லா தெய்வத்தையும் வந்து ரொம்ப அற்புதமான தரிசனமா நம்ம வெளியில இருந்தே தரிசனம் பண்ணோம். கேட்டு தான் சாத்திருக்கு. உள்ள இருக்கிற சிவபெருமாள் எல்லாமே நல்லா தெரியுது நமக்கு. ஏன்னா வந்து இது குடைவரை கோவில்ன்றதால வந்து அந்த கதவு இல்லாம நமக்கு நல்லா வந்து தரிசனம் கிடைச்சது. ரொம்ப அழகா இருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் வல்லம் கிராமத்துல இந்த அழகான ஒரு மலை கோவில், அதாவது மலைக்கு மேல குடைவரை கோவில், பல்லவர் காலத்து மகேந்திரவர்மன் குடைவரை கோவில் இங்க அமைஞ்சிருக்கு. 1400 வருடம் பழமைமிக்க கோவில். கண்டிப்பா செங்கல்பட்டு மாவட்டம் இந்த வல்லம் கிராமத்துக்கு இந்த சைட்ல வந்தீங்கன்னா இல்ல இதுக்கோசரமே நீங்க வந்து கூட பாக்கலாம். இந்த மாதிரி பழமையான கோவில நம்ம கண்டிப்பா தேடி வந்து பாக்கணும். இதை நான் எல்லா வீடியோலும் வந்து நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பழமையான சிற்பங்கள், பழமையான குடைவரை கோவில் அந்த காலத்துல வந்து எப்படி எல்லாம் வந்து கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம அழகா ரசிக்கலாம். நீ கண்டிப்பா அந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து இங்க இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எங்க வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.